श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते प्रकुलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मङ्का नायिका समेत श्री श्रीनिवासपरब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। சீரொன்றுதோ புழு திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன படமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. தயாசதகத்தை இன்றைய தினம் 85வது ஸ்லோகம் பிராப்தம். கீழ்ப்பாசுரமான சடாபட பீஷணே சரபசாட்ட ஹாசோத்பட்டே ஸ்புரக்கிரி பரிஸ்புட பிருகிட்டிகேவி வத்ரே கிருத்தே என்ற ஸ்லோகத்திலே ஒரு அசுர குழந்தைக்கோசரம் ஒரு ஆவேச அவதாரம் க்ஷணமாத்திர வியாஜத்தாலே எம்பெருமான் சகல வஸ்தூரியும் நிசும்ம ரூபியாக நிசும்ம கர்ப்பமாக இருந்தான் என்று காட்டி எந்தைய திருக்கண்களுடைய கோபத்தினாலே அந்த ஹிரண்யகசுபை எம்பெருமான் வதம் பண்ணான். அதே கருணை அந்த திருக்கண்களாலேயே அவனுடைய குழந்தையான பிரகலாத ஆழ்வானுக்கு காருண்யத்தை வருஷித்தான். அதுக்கு தயாதேவிய பிராதான்யம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் காட்டுறார். அடுத்து இன்றைய தின ஸ்லோகம் 85வது ஸ்லோகம் நமக்கெல்லாம் அவதாரம் பண்ண வைக்கிறார். இதில் திருவிக்ரம அவதாரத்தை சுவாமி தேசிகன் வர்ணிச்சார்து. உலகளந்த சேவடி போல் உயர்ந்து காட்டும் அப்படின்ற ஆழ்வார் பாசனம் பிரகாரம் திருவிக்ரம அவதாரத்தை இங்கே சொல்கிறார். அந்த இடத்துல பிரசக்த மதுனா விதி பிணிகிதைகி சபர்யோதகைகி சமஸ்த துர்ஜச்சிதா நிகமகந்தினாத்வம் தயே அசேஷம விசேஷஸ்து த்ரிஜகத்தஞ்சனாத்ரீசுதுஹு சராசரமசீகரண சரணபங்கஜேனாங்கிதம் என்பதாவது 85வது ஸ்லோகம். அற்புதமான நிகமகந்தினான்னு ஒரு பதம் போட்டிருக்கார். அது அப்படின்னா வேத வாசனை உடையதுன்னு அர்த்தம் பண்ணுறார். இந்த இடத்துல பெரிவா பண்ணுறார். இது தாத்பரியார்த்தம் ஒரு கருத்துரையாக இந்த பாசுரத்துக்கு என்ன பெரிவா கொடுத்துருக்கான்னா, பிரம்மலோகத்துக்கு எம்பெருமான் திருவடி போச்சு. எப்போ போச்சுன்னா திருவிக்கிரனாய் அவதாரம் பண்ணும்போது போச்சு. அப்போது பிரம்மதேவன் சதுர்முக பிரம்மா என்ன பண்ணார்னா, தன்னுடைய திருவடியை பார்த்த உடனே அடடா பெருமாள் திருவடி ஏழ்றதே அர்க்கபாத்தியம் சமர்ப்பிக்கணும்ன்ட்டு அர்க்கம் பாத்தியம் சமர்ப்பிக்கிறார். இயற்கையாகவே பெருமாளுடைய தேன் துளிகள் நிறைந்ததான சொரிவதாக இருக்கக்கூடியது துளி. அப்பேற்பட்டதான் திருவடியானது ஆஸ்தியாளுடைய பாபத்தையெல்லாம் போக்கி சுகுதத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியதான திருவடி அது. அந்த எப்பயுமே எம்பெருமான் வேத பிரதிபாத்தியன்னு சொல்லுவா சாஸ்திரத்தில். எப்பயும் வேதங்களுடைய அந்த வாசனை உள்ளதான அந்த அஞ்சன மலையரசன் அந்த திருவேங்கடத்தான் சீனிவாசனுடைய அந்த திருவடி தாமரையானது சராசர ஜகத் முழுவதும் 14 லோகம் அது முழுவதும் எம்பெருமான் இந்த பூமியை அளந்ததாலே எம்பெருமானுடைய திருவடி முத்திரையானது அங்கே கிடச்சது எல்லா ஜீவாத்மாக்களுக்கும். சேதனங்கள் மொத்தத்திலையும் எம்பெருமான் திருவடிப்பட்டது. எம்பெருமான் திருவடியிலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கெழுதினாற்போல் இலச்சினை பட நடந்து பெருகானின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருக்கார் கடல் வண்ணன் காமருதாதை தளர் நடை நடவானோ என்பதானது பெரியாழ்வாருடைய திருமொழி பாசுரம். அந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்தில் சொல்கிறார்.
எம்பெருமான் திருவடியிலே ஒரு காலிலே சங்கு ஒரு காலிலே சக்கரம் இருக்குன்னு சொல்லிட்டா. இப்போது எம்பெருமான் வந்து கிருஷ்ணாவதாரத்தில் பின்னால் காளிங்க நர்த்தனம் பண்ணார். காளிங்க நர்த்தனம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, பெருமாள் இந்த காளிங்கனுக்கு திருவடியாலே சமாஷ்டம் பண்ணிட்டார். அதனாலே அவனுடைய கொட்டங்கள்லாம் அடங்கி போச்சு. திருக்கிரமாவதாரத்தை சொல்லும்போது என்ன பண்ணேன்னா, பலி சக்கரவர்த்தி கிட்டே மூவடிமன் தா என்றனர். கஞ்சன வஞ்சித்து வாணனை உள்ளன்மை தேர 1000 தோல் துணித்த புல்வல்லான்னு ஆழ்வார் சொல்றார். இங்க பலி சக்கரவர்த்திய மூவடிமன் தாயன்னு நான் தருகிறேன்னு சொன்னார். மூவடிமன் தாயன்று வேண்டி சலத்தினால் நீரேற்றுலகெல்லாம் நின்றளந்தான் வலியை அப்படின்னு சொல்றார். அப்போ சக்கரவர்த்தி என்ன சொன்னான்னா, என்னால் தரப்பட்டதென்றலுமே அத்துணை கண்மென்னார் மணிமுடி போய் விண்டடவ மேலெடுத்த பொன்னார் கணகடக்கா ஏருலகம் போய் கடந்து அங்கொன்னா வசுரர் துளங்கச் சலனீட்டி மன்னிப்பகலிடத்தை மாவலிய வஞ்சித்து தன்னுலகமாக்கி வித்ததாளானை என்பதானது பெரிய திருமடல்லேருந்து நம்முடைய கலியன் அனுபவித்த திருவிக்கிரமாவதார விஷயம். நான் எம்பெருமானை கொடுக்குறேன்னு சொன்னால் கொஞ்சம் அகங்காரம் இருந்ததுப்பா, அதை தட்டணும்னு பெருமாள் உடனே பெரிய விசுரம் எடுத்துன்னு அழுதுட்டார். இப்போ எம்பெருமான் லோகத்தை அளந்தான், ஒரு அடி கீழே வச்சான் ஒரு அடி மேலே வச்சான்னு சொல்கிறா. இப்போது எம்பெருமான் பூமியிலே வச்ச அடியானது மொத்த சராசரத்தினருடைய அந்த எல்லாருடைய வஸ்துலையும் ரொம்ப படர்ந்து பெருமாள் வச்சானா. நம்ம காலை கூடி நின்றாக்கா பூமியில் பார்த்தாக்கா நம்மளுடைய காலோட உள்பக்கமானது ஒரு ரவுண்டு ஒரு ஆர்க்கு தெரியும். அது இல்லாமல் எம்பெருமான் இந்த திருவடியை வந்து படர்ந்து சமஸ்த வஸ்துக்கள் மேலேயும் இந்த ஜெகத் ரக்ஷனுடைய திருவடி ஸ்பரிசமானது பட வேண்டும் என்றதான விசாலமான திருவுள்ளத்தாலை எம்பெருமான் லோகத்திலே திருவடியை வச்சான் அப்படின்னு சொல்லும்போது அந்த முத்திரையானது கீழே விழுந்தது. எம்பெருமானுடைய திருவடி முத்திரையானது சங்கதாக்கிர ரேகையானது இந்த அநேக எல்லா விதமான சேத்தனா சேதனங்கள் மேலேயும் விழுந்தது. எம்பெருமான் எப்படி அளந்தான்னே தெரியாமல் அளந்துட்டு போயிட்டான் இல்லையா. ஜாம்பவான் வந்து கமுக்கடைச்சு பூமி 6 தரம் சுற்றி வந்து சொன்னப்புறதான் எம்பெருமான் திருவடியானது சமஸ்த வஸ்துக்கள் மேலே பட்டுது. எம்பெருமான் லோகத்தை அளந்தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி எம்பெருமானுடைய முத்திரை போடுவதற்கு திருவடியாகிய போடுவதற்கு ஏதாவது ஒரு அச்சு வேணுமே. இப்போது சமாஷ்டம் பண்ணோன்னா சமாஷ்ட கோலை வந்து அனலில் காய்ச்சி நம்ம விடும்போது நம்ம சரீரத்தில் தாபசம்ஸ்காரம் பண்ணும்போது படுறது. இல்லை ஒரு வஸ்து இன்னொரு வஸ்து மேலே வைக்கும்போது மேல் இருக்கிற வஸ்துவோடைய ஏதாவது மை மாதிரி தடனா கீழ் வஸ்துவில் போய் இதை ஒட்டிக்கும். அதுக்கு அந்த முத்திரை போவதற்கு ஒரு மை தேவைப்படும், அஞ்சனம் வேணும் இல்லையா. அந்த அஞ்சனம் தான் ரொம்ப முக்கியமான வஸ்துனத்தில். அஞ்சன மலையரசன் பெரும்பாலான அஞ்சனாதிரின்னு சொல்கிறோமே, இந்த அஞ்சன மலையரசன் முத்திரை போடுவதற்கு தன் திருவடியை பெருமாள் தூக்கி கீழே அனுக்கிறோம்ன்றார். அந்த திருவடியிலே வந்து தேன் பெருகுவதால் ஏற்கனவே திருவடி வந்து தேனே மலரும் திருப்பாதன் ஆழ்வாராதிகள் மங்களாசாசனம் எம்பெருமான் திருவடியிலே. அப்படி தேன் பெருகுவதால் அந்த மை இருக்கு பாரு, அது இழகச் செய்து எளிதாக வந்து எந்த வஸ்துவின் மேலே திருவடியை பதிய வேண்டுமோ அந்த வஸ்துவின் மேலே எம்பெருமானுடைய முத்திரையானது உழுது. இதுக்கு எதுக்கு காரணம் கேட்டால், தயா பிரவாகத்தினாலே ஒரு காரியம், ஒரு விசித்திரமான வைஷ்ணவ முத்ராங்கனம் செய்யப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே சுவாமி சேதன் சாய்க்கிறார். விதி பிரணிகிதைகி விதி சப்தத்தாலே சதுர்முக பிரம்மாவை சொன்ன சுவாமி தேசிகன். சப்ரயோத கைகினா பூஜை ஸ்ரீபாத தீர்த்தம் அர்க்கபத்தியாதிகள்லாம் அதுக்கு அர்த்தம் சொன்னாந்தட்ட பிரசக்த மதுனா மதுவினாலே ஆனால் இந்த தேன் பருகிறதான திருவடி உடையதும் சமஸ்த துரிஜச்சிதா எல்லா பாபங்களையும் போக்குவதாம் இருக்கக்கூடியதான் திருவடியாயும் நிகமகந்தினா வேதவாசனை உடையதான அந்த திருவடி அஞ்சனாத்ரி மலையில் இருக்கக்கூடியதான திருவேங்கமுடையான சரண கமலங்கள் இருக்கே, அவனே ஒரு வேதமாகி வெள்வியாகி விண்ணினோடு மண்ணுமான்னு சொன்ன திருமணிசத்திரான். அதேமாரி அசேஷதா தாரதமியம் இல்லாமல் இவன் மேலே என் திருவடி படணும்,
இவன் மேல் என் திருவடி படக்கூடாது என்ற கொஞ்சம் கூட வித்தியாச எண்ணம் இல்லாமல் எம்பெருமான் சமஸ்த சேதனா சேதனங்களின் மேலேயும் தன்னுடைய திருவடி ஸ்பரிசத்தை வைத்தான். அதுக்கு தயாதேவி தான் முக்கியமான காரணமாக அமைஞ்சு எம்பெருமானுடைய திருவடி முத்திரையானது எல்லோர் மேலேயும் படும்படியாக செய்தாள் என்பதானது இந்த 85வது பாசுரத்தினுடையதானது தாத்பர்யார்த்தமாக அமையறதடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.